வழக்கமாக அந்த இடத்துல போகிறது தான். ஆனால் போகும்போதெல்லாம் கண்ணில் படும், நானும் கடந்து போயிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் இஸ்ஸத்தீன் இந்த இடத்துல உட்காந்து ருசித்து குடிச்சிட்டு இருந்தார். சரி மோர் குடிக்கிறார் போல் இருக்கு, நானும் கடந்து போயிட்டேன். போனதுக்கப்புறம் மனசு சொல்லிச்சு திரும்ப வா அப்படின்ட்டுச்சு. திரும்ப வந்தேன். வந்து பார்த்தா என்னப்பா அப்படின்னு கேட்டேன். கம்பங்கூழ் குடிச்சிட்ருக்கேன்னாப்புல. கம்பங்கூழில் அப்படி என்ன இருக்குப்பா, என்ன இருக்குன்னு கேட்டால் அவர் வந்து கதையாக சொல்கிறாப்புல கம்பங்கூழுடைய பலனை பற்றி. ஸோ வந்து கம்பங்கூழ் சாதாரண சொல்லி கடந்து போயிட வேண்டாம். இதனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது வந்து உண்மையிலேயே உடலுக்கு ஆரோக்கியமானதும் சுத்தமாகவும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக இதே சித்தன் தெரு, காயல்பட்டினம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நேராக ஆப்போசிட் இருக்கக்கூடிய சித்தன் தெரு, அந்த மிடில் தான் வந்து இந்த கூழ் கடை வச்சுருக்காங்க. சுத்தம், சுகாதாரம், சுவை எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய நண்பன் வந்து சீக்கிரமாக யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டான். ஸோ அவர் பண்ணுறாருன்னா அதில் ஏதோ அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ரசித்து குடிக்க மாதிரி இருக்குதுண்ணா. சூப்பரான சார் கம்பங்கூழ். சரி, நம்ம பிள்ளை சித்தந்தூரில் போட்டிக்கிறாங்க, ரொம்ப ஜோராகி. சரி, நாஸ்டாக்கு இதை வந்து அடிச்சான்னு வைங்க, இட்லி தோசை இட்லாம் சுகருக்குலாம் ரொம்ப நல்லது. ஹெல்த்தி ஃபுட்டு. கம்பங்கூழ் மட்டும் வச்சுருக்காங்க, மோர் வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற பெரிய வேலை. சரி, இது மிக்சிங் போட்டு சூப்பராக காக்கா தர்றாங்க. மிக்சிங்னா என்னது? வெங்காயம், மற்ற இதர ஐட்டங்கள், இது வந்து பொரிச்சு ஐட்டங்கள், ஊறுகாய், கருவாடு தொக்கு, பப்படம் எல்லாமே தர்றாங்க சிறப்பாக. 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களாம். ஒரு 7 மணிக்கு ஓப்பன் பண்ணால் ரொம்ப வசதியாகிடும். காலைல 7 மணிக்கு பசியாரத்துக்கு பதிலாக சாப்பிடலாம். பசியாரத்துக்கு பதிலாக சாப்பிட்டோம். வெரி ஹெல்த்தி, வெரி ஹெல்த்தி. காக்கா உங்கள் பேர்? அப்துல் ரஹ்மான். இங்கே எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, அது மோர். அது இது வந்து கம்பங்கூழ். என்ன நான் போகும்போது கூட்டாளி ருசிச்சு குடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு என்னன்னு தெரியலையே. ஏன்னா இது சாதாரணமாக போய் மாட்டான் எல்லா இடத்துலையும். நம்ம வீட்லையும் செய்யலாம், ஆனால் வீட்டில எல்லாம் செய்கிறது சிரமம். தூக்குனாப்பில் இருக்க 25 ரூபா அழகான பார்சல் மோர் ஊற்றி கலந்து மிக்சிங்காக கருவாடு தொக்கு மற்ற இதெல்லாம் நிறைய. நம்ம கூட்டாளியை பொறுத்த வரைக்கும் அவன் எங்கேயாவது நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும். அன்றைக்கி பார்த்தேன் நாட்டுக்கோழி முட்டை புறக்கி எடுத்துகிட்டு இருந்தான். சின்ன ஒரு காடை முட்டையோட பெருசாக இருந்துச்சு. என்ன மச்சான்னா இதுதான் ஒரிஜினல் அப்படின்ட்டு நாட்டுக்கோழி முட்டையுடைய தன்மையை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30 முட்டை வாங்கிட்டு போனாப்புல. அது மட்டும் இல்லை, ஒரு வாட்டி கொய்யாப்பழம் கடையில் நின்று பார்த்தேன். ஆனால் என்ன இங்கே கொய்யாப்பழம் வாங்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு கொய்யாப்பழத்தில் நாட்டு கொய்யாவாக பார்த்து புறக்கி எடுத்தான். ஸோ இந்த அடிப்படையில் கூட்டாளி ஒரு இடத்துல நிற்கிறான்னு சொன்னால் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் ரிவ்யூ தரல, என் ஃப்ரெண்டு ரிவ்யூ தர்றேன். தாராளமாக நீங்களும் வந்து சாப்பிடுங்க. சுகாதாரம் இல்லாமல் ரோட்டு ஓரங்களில் விற்கக்கூடிய கடைகளை விட இந்த தெருவில் இருக்கக்கூடிய கடை சுகாதாரமாக இருக்குது. முழுக்க நம்மவர் செய்கிறார், வீட்டு முறைப்படி செஞ்சுருக்காரு. ஃப்ரெண்டு வேறு ரெக்கமெண்ட் கொடுத்துட்டதுனால இது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த கம்பங்கூழை குடித்து பயன்பெறுங்க. நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீங்க? ஹலோ, ஏன் சோகமாக இருக்கிறீங்க? மச்சான் என்ன கோவம்? மோர் குடிக்கணும். அப்போ என்ன குடிச்சது? என்னது கம்பங்கூழ் குடிச்சாவா? இப்போ மோரும் வேணுமாமோ? ஏமா என்ன கோவமா? என்ன வேணும்? இதில் கொஞ்சம் மோரை ஊற்றி கொடுத்துருங்க. மோரை வேணும். சரியா, ஓகே, பரவாயில்லையே. மோர் கேட்டு அடம் பிடிக்கும் குழந்தை இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். சாக்லேட்டு வேணும், பிஸ்கெட்டு வேணும், கொக்கா வேணும், என்ன அது பேர் என்னதுப்பா, பீஸா வேணும், பர்கர் வேணும்னு கேட்குற குழந்தைக்கு இடையில மோர் பிடிக்குமோ? நல்லா குடிக்கணும். என்ன என்ன இந்த பக்கம் வீடா? மகளை வந்து எல்லா கூட்டாளி பள்ளிக்கூட கூட்டாளிகள் வந்துட்டாங்க. வர்றேன். சரி, மோர் குடிக்கிறீங்களா? குடிங்க, மெதுவாக குடிங்க, அவசரம் இல்லை, மெதுவாக குடிங்க. ஓகே மச்சான், நான் வரட்டாப்போ கிளம்புறேன். என்ன சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். சீக்கிரமாக ஒரு தோப்பை போடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம லோக்கலுக்கு ஏதாவது காலியும் கையை தூக்கிட்டா போதும். தோப்பு தான். யாரு காலியும்? நான் என்னது, நீ தான் தலைவர், நீ இருக்கும்போது நான் என்னது கையை தூக்கிடணும் முதல்ல. இன்ஷா அல்லாஹ் போடுவோம். ஏன்னா போட்டு ஒரு சாப்பாடை போடுவோம். ரொம்ப வைக்க தாங்க எழுத வெயில் கொடுமை. தோப்புக்கு விரைவில் காயில் நண்பர்களுடன் தோப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.